Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபக்கிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தினுடைய பலன்கள்னு சொல்லும் பொழுது சூரியன் நமக்கு ரிஷபராசியில் இருக்கார். ஸோ இன்றைக்கி மேஷ ராசியிலிருந்து கன்னி ராசி வரைக்கும் 6 ராசிகளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வைகாசி மாதம் தான் நமக்கு இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இது எல்லாமே நடக்குது. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய குழப்பங்கள் தீரக்கூடிய காலமாக அமைகிறது. மே 20ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கால சர்ப்ப தோஷமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது. ஸோ சந்திரன் ராகுவோட மே 20ஆம் தேதி இணைஞ்சார்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் சந்திரன் கேத்துவோடு இருக்கார். ஸோ இந்த ஒரு காலசர்ப்ப தோஷமாகவே ஒரு கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம், சில டெசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் போகலாம். இதெல்லாம் அவங்க நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அந்த டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மேஷராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் அவசியம் இவர்கள் இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகளை செய்யலாம். லாபத்தில் ராகு பகவான் இருந்தாலும் கூட சந்திரனுடன் சேர்ந்து இந்த 20ஆம் தேதி மே 20லிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சில சின்ன சின்ன ஒரு குழப்பங்கள் அவ்வப்போது போகும். ஸோ மேஷராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் ராகு கேது ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. திருப்பாம்புரம் போகலாம், அதே மாதிரி காளஹஸ்தி போயிட்டு வரலாம், ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு விளக்கேற்றலாம். ஸோ இந்த மாதிரி எப்போ வேணாலும் அவங்க இந்த ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதத்தில் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது, நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இருப்பது, பல ஆண்டுகளாக பிரிந்த நண்பர்களை சந்திப்பது, இது எல்லாமே இவர்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு தனிமையில் இருந்த ஒரு மனிதர்களுக்கு இந்த மாதமானது ஒரு குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையினால் இந்த பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆகவே இந்த பெயர்ச்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை குடும்பத்தில் கொண்டு சேர்க்கும். முக்கியமாக பொருளாதார உயர்வை நீங்கள் பார்க்கலாம். மனதளவில் எந்த விதமான குறைபாடுகளும் இவர்களுக்கு இருக்காது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை செய்வதோ அல்லது குபேரன் ஆலயம் சென்று வணங்குவதோ மிகவும் சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருத்தியை மிகவும் சிறப்பு. இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள் ரம்பா திருத்தியையாக இருப்பதனால் இந்த மாதம் ரம்பா திருத்தியை மே மாதம் 29ஆம் தேதி நீங்கள் இந்த திருத்தியை திதியில் அன்னதானங்களும் மற்றும் வஸ்திர தானங்களும் செய்ய எடுத்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது அதிகமான சுபிக்ஷங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே காலம் உங்களுக்கு ஏற்றது. மிதுன ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை கைகூடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். மனதில் பல குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தில் இந்த குழப்பங்கள் தீரும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் திருமண யோகங்கள் கைகூடும். கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் சரியாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த மே மாதத்தில் வரக்கூடிய மே 20ஆம் தேதி முதல் மற்றும் இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் சந்திரனினுடைய சுழற்சி கும்பராசியிலிருந்து சிம்மராசி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வையும் மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும்.
மிதுன ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் இவர்கள் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும். பலவிதமான குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் சண்டைகள், மருத்துவ செலவுகள், இது அனைத்தும் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஒரு சில மனக்குறைகள் கணவன் மனைவியிடையே இருக்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியானது கடகராசி அன்பர்களுக்கு சில மனதளவில் குறைபாடை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இந்த வைகாசி மாதத்தின் இறுதியில் இந்த குறைபாடுகள் தீரும். ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். மேற்கொண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில குழப்பங்களுக்கும் உங்கள் நண்பர்களே காரணமாக இருப்பார்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் நண்பர்களிடத்திலிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் குடும்பத்திலையும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்வது 10ஆம் இடத்தில் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. ராகு கேது மற்றும் குருவினுடைய சஞ்சாரங்கள் உங்களினுடைய இந்த மாற்றங்கள் மிகவும் ஒரு நல்ல திருப்திகரமாகவே இருந்தாலும் சூரியனினுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் புதனுடன் இருப்பது உயர் அதிகாரிகளிடத்தில் சில சர்ச்சைகளையும் மனக்குறைகளையும் பெறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு மன ஆறுதலான விஷயங்கள் நடந்தாலும் கூட சின்ன சின்ன நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய தாமதம் அடையலாம். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது நல்லது. வைகாசி மாதத்தில் ரம்பா திருத்தியை என்று சிம்மராசி நேயர்கள் வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வழி பிறக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்ற சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பல வகையான மாற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ராசியிலிருந்து இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த மாற்றங்கள் அனைத்தும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேது பகவானினுடைய மாற்றம் மன சஞ்சலத்தை நீக்கும். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் தன லாபத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு வேலையில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். வேலையில் இவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள், இந்த கிரக சஞ்சாரங்கள் வைகாசி மாதத்தில் ஆரம்பத்தில் சில வேலையில் பொறுப்புகளை அதிகரிப்பதும் மற்றும் பொருளாதாரத்தில் குறைவையும் ஏற்படுத்தலாம். புதிதாக வியாபாரம் செய்ய தொடங்குபவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சற்று கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்களும் வருமானங்களும் குறைவாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். புதிய முயற்சிகளை எடுத்தாலும் உங்களினுடைய ஜாதக பலன்களை பார்த்து எடுப்பது நல்லது. முடிந்த வரையில் கன்னிராசி நேயர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இவர்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பது நல்லது. கேதுவினுடைய சஞ்சாரமும் ராகுவினுடைய சஞ்சாரமும் இந்த வைகாசி மாதத்தில் கிரக பயிற்சிக்கு பிறகே சற்று சாதக நிலையில் வரலாம். குருவின் மாற்றமானதும் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் பொருளாதார உயர்வை சந்திக்கலாம். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி சந்திரனின் சஞ்சாரமானது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது. மேஷ ராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் நம்ம இந்த வைகாசி மாதத்திற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பரிகாரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. சஷ்டி திதியில் மற்றும் சதுர்த்தி திதியில் இவர்கள் கருடனுக்கு தீபமேற்றி வணங்க இவர்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையும். 6 ராசிகளுக்கான பலன்களையும் பரிகாரத்தையும் இன்றைய நாளில் நம்ம பார்த்தோம். துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்களை நாளைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இன்று மேஷராசி முதல் கன்னிராசி வரைக்கும் வைகாசி மாதத்திற்கான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.